அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனின் எழுதிய தலைவிதியாவது வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார். ராசியின் அதிபதியான சூரியனை அதிநட்பு கிரகமாக பார்க்கிறார். புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கிறார். இப்படிப்பட்டவர் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பண வரவு மற்றும் செலவு, பணம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் மேம்படுத்தக்கூடிய அதிகாரம் என்பது நிச்சயமாக புதன் ஒருவருக்கு தான். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே அனைத்து விஷயங்களிலும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் தனாதிபதி மற்றும் லாபாதிபதி. எனவேதான் அவர் இந்த வேளையில் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது இங்கு உச்சமும் பெறுகிறாருங்க. ஜென்மத்தை விட்டு விலகி அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை அஷ்டமத்தில் பதிப்பதால் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள், சிரமங்கள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலையை அபரிவிதமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக நுட்பமாக சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார். பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் இந்த வேளையில் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க. அப்படி அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் சுபத்துவ பாதையில் வலம் பெற போகிறார். எனவேதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் தனஸ்தானமாகிய 2இல் வலுவாக அமர்வதால் பல நன்மைகள் உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் பெறக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பு நிறைந்த நன்மை முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெற்ற புதனின் அமைப்பால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள், உங்களது இல்லம் தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது திறமை பளிச்சென்று வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது அதன் மூலம் வருமானத்தை எதிர்பார்ப்பதை காட்டிலும் கூடுதலாக உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் பல மேம்பாடு நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாரத்தில் அளவோடு சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது திறமை பளிச்சென்று வெளிக்கொணர்வதால் உங்களது இல்லம் தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்பு உண்டு. சுய தொழில் துவங்கும் முயற்சி மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சி போன்றவற்றை சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புதன் கொடுக்கக்கூடிய நுட்பமான அறிவாற்றல் என்பது மிக பெரிய அளவிலான லாபத்தை சுலோபமாக கடின உழைப்பு இல்லாமல் எளிதில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. உதாரணமாக ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கப்படுகிறது. அது என்ன போட்டி என்றால் மண்ணுக்கு அடியில் தங்கம் புதைக்கப்பட்டிருக்கும். அப்படி பல இடங்களில் தங்கம் புதைக்கப்பட்டிருக்கும். அப்படி புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கத்தை நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு நிறைந்த பலனை பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு என்பதுதான் அந்த போட்டியின் சாராம்சம். இந்த இடத்தை தோண்டும் போது அதில் இருக்கக்கூடிய தங்கத்தை பரிசாக பெற்று மகிழலாம் என்பதுதான் அந்த போட்டி. இப்படி அந்த போட்டி அறிவித்தவுடன் அந்த போட்டியில் பங்கு பெற பலர் வந்திருக்கிறார்கள். அவர்களை குலுக்கர் முறையில் தேர்வு செய்து அவரவருக்குரிய இடத்தில் அவர்களை இருக்க செய்து விட்டதற்கு பிறகு அவர்கள் அந்த இடத்தை குழி நோண்டுவதற்கான உபகரணங்களும் வழங்கப்படுகிறது. போட்டி ஆரம்பித்தவுடன் உபகரணங்களை பயன்படுத்தி அனைவரும் விரைவாக தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி தோண்டும் போது ஒரு நபர் சில நொடிகளிலேயே 2 அடி 3 அடியிலேயே அவருக்கு மிக பெரிய அளவில் அவர் உழைத்ததற்கு ஏற்ற வகையில் தங்கம் கிடைக்கிறது. அதை அவர் பெற்று மகிழ்கிறார். சிலருக்கு 5 அடி 10 அடியில் பல தங்க புதையல் கிடைக்கிறது. அதை பார்த்து அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாட்டத்துடன் வெளியே வருகிறார்கள். சிலர் கடினமாக உழைத்து 10 அடியில் அந்த பலனை பெறுகிறார்கள். இன்னும் சிலர் 15 அடி 16 அடியில் பெறுகிறார்கள். ஆனால் ஒரு நபர் மட்டும் 20 அடிக்கு மேல் தோன்றிவிட்டார். ஏறத்தாழ 22 அடி தோன்றிவிட்டார். ஆனால் அவருக்கு எந்த விதமான
அங்கமும் கிடைக்கவில்லை. அதனால் மனசோர்வு அடைகிறார். நான் இந்த போட்டியிலிருந்து விலகுகிறேன், நான் முயற்சி செய்தேன், வெற்றி பெற முடியவில்லை என்று அந்த போட்டியிலிருந்து விலகிவிடுகிறார். ஆனால் அந்த போட்டியில் முதலில் வெற்றி பெற்ற 3 அடி தோண்டியவுடனே தங்கத்தை வெற்றி பெற்ற அந்த நபர் யோசித்து பார்க்கிறார். எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும் என்பது இந்த போட்டியின் சாராம்சம். அப்ப அவர் 22 அடி நோண்டிருக்கிறார் என்றால், அதை தாண்டி இன்னும் ஆழத்தில் இருக்கிறது என்றால், அப்ப அதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்று யோசித்து பார்த்து, நான் அந்த இடத்தில் போட்டியிடுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு வருகிறார். அதற்கு பிறகு அவர் தோண்ட ஆரம்பிக்கிறார். 22 அடியில் இருந்து தோண்ட ஆரம்பித்தால் 25 அடியிலேயே அவருக்கு மிக பெரிய அளவில் தங்க புதையல் கிடைக்கிறது. இவருடைய உழைப்பு சிறிதுதான், ஆனால் மிக பெரிய அளவில் அவர் பலனை பெறுகிறார். இந்த போட்டியில் கடினமாக உழைத்தும் அவருக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கவில்லை. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் நாம் பல நேரங்களில் மிகவும் கடினமாக உழைத்திருப்போம். ஆனால் அதற்கான பலனை வேறு யாரோ ஒருவர் எடுத்து செல்வார். அதை நாம் கண்கூடாகவே பார்த்திருப்போம். ஆனால் இந்த வேளையில் உச்சம் பெறக்கூடிய ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் சிம்ம ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் உங்களது அறிவு திறமைக்கேற்ற சாதுரியமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் புதன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வீட்டிற்கு தேவையான பல மாற்றங்களையும் நுட்பமான விஷயங்களை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும் தருணமாக புதன் உச்சம் பெறுவதால் உச்சம் பெற்ற புதன் எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் உங்களது வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிச்சயமாக சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். இடமாறுதல் ஏற்பட்டாலும் ஊதிய உயர்வுடன் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமாகவும் நீங்கள் விரும்பியபடியே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் உங்களது இல்லம் தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய திறமை பளிச்சென்று வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது அதன் மூலம் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் எதை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் அப்படி கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அறிவாற்றலை மிக நுட்பமாக கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிம்மராசிக்காரர்களுடைய அரசியல் வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. கல்விதான் தங்களின் வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகவும் அனுகூலமாகவும் முன்னேற்றம் நிறைந்த வகையிலும் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பெண்மணிகள் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி எவ்வளவு பெரிய சிக்கலான காரியமாக இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் நன்மை நிறைந்தவையாக சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே பெண்மணிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதிற்கு உகந்த வேலை மற்றும் குடும்பம் சார்ந்த சூழல் அனைத்துமே மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி எவ்விதமான சிக்கலும் இன்றி நிறைவாக உங்களது வாழ்க்கை நிலை உயரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக உயர்த்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள்.